பரிசுத்த வேதாகமம் அநேக ஆச்சரியங்களும் மகத்துவங்களும் ரகசியங்களும் நிறைந்த ஒரு பொக்கிஷம். பல நூற்றாண்டுகளை கடந்து சரித்திரம் படைத்து வருகிற தேவனுடைய வார்த்தை. இது கடவுளின் வார்த்தை. இதில் எழுதப்பட்டிருக்கிற 66 புத்தகங்களிலும் மனிதனுக்கு தேவனுடைய முழு சித்தத்தையும் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் என்ன நடந்தது, இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை மிக தெளிவாக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். மனிதர்களை தேவன் படைப்பதற்கான நோக்கம் என்ன, நாம் ஏன் இங்க இருக்கிறோம், நாம எங்க போக போகிறோம், மரணத்திற்கு பிறகு மனிதனுக்கு என்ன நடக்கும் என்பதை வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதாகமத்தின் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு அவர்களை பயன்படுத்தி நமக்கு இந்த வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். மகிமையான தேவ வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் ஒரே ஒரு உண்மையான உயிருள்ள தேவன் இருக்கிறார் என்றும், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்றும், பண்புகளில் பரிபூரணமானவர், குணத்தில் பரிசுத்தர், அவர் உயிர் உள்ள மற்றும் உயிரற்ற அனைத்தையும் படைத்தவர், அவர் மாறாதவர், எங்கும் நிறைந்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாம் அறிந்தவர், நித்தியமானவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்பதை நமக்கு அறிவிக்கிறது. தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் வேதாகமத்தை வாசித்தே ஆக வேண்டும். மனிதர்களுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேதாகமத்தை நாம் வாசிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளிலே ஜீவன் உண்டு. மற்ற புத்தகங்களைப் போல இந்த புத்தகம் கிடையாது. இது குறைவில்லாதது. பேதையை ஞானியாக மாற்றுகிறது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கிறது. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் விலையேற பெற்றது. இது பொய் சொல்லாது. இது கட்டுக்கதை கிடையாது. வேதம் சத்தியம், அது உண்மை. மனிதனுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது, சந்தோஷத்தையும் பெருக பண்ணுகிறது, சமாதானத்தை உண்டாக்குகிறது. தேவனுக்கு நாம் பயந்து இந்த பூமியில நீதியும் நியாயமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுத்து எச்சரிக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவ வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. வேதத்தை நேசித்து வாசிப்போம், பயன் பெறுவோம். தேவனால் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவோம்.